போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பகுதியில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாஜி அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது தேர்வு நோக்கில் மிக மிக முக்கியம். நான் சொல்கிறத நல்லா காதால் கேட்டுக்கிட்டு ஒரு நோட்டும் ஒரு பென்னும் எடுத்துகிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க. மற்றும் அவரோட வரலாற்றையும் சேர்த்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ராஜாஜி அவர்களோட முழு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜகோபாலாச்சாரி. பிறப்பு பார்த்தீங்கன்னா 1878 டிசம்பர் 10 பிறந்திருக்காரு. சேலம் தொடரப்பள்ளி கிராமத்தில் பிறந்திருக்காரு. அவர் பிறந்தப்ப சேலம் மாவட்டத்தில் இருந்தது இந்த கிராமம். இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது. ராஜாஜி அவர்களின் படிப்பை பார்த்திங்கன்னா சட்டம் படித்தவர். அவரோட பணிகளை பார்த்திங்கன்னா வச்சுக்கிங்களேன், வழக்கறிஞராகவும் இருந்திருக்காரு, எழுத்தாளர், அரசியல்வாதி தெரியும் இல்லையா, 2 டைம் சிஎம்மாக இருந்திருக்காரு, அரசியல்வாதி. சிறப்பு பெயர்களை பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சேலத்து மாம்பழம். இந்த பெயர்களெல்லாம் நல்லா உன்னிப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா சேலத்து சிங்கம்னா விஜயராகவாச்சாரி வந்துடுவார். சேலத்து மாம்பழம்னா ராஜாஜி அவர்கள். அரசியல் சாணக்கியர் போன்ற சிறப்பு பெயர்கள்லாம் இவருக்கு இருக்குது. ராஜாஜியின் அரசியல் பயணத்தை அடுத்து பார்க்க போகிறோம். 1917 to 1921 வரை சேலம் நகர சபையின் தலைவராக இருந்தவர். இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் அடிக்கடி கேட்டிருக்காங்க, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1917 1921 வரை சேலம் நகர சபையின் தலைவராக பணிபுரிஞ்சிருக்காரு. இந்த பதவியில் இருக்கப்போ தான் ராஜாஜிக்கும் பெரியாருக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா பெரியார் ஈரோட்டோட நகரசபை காங்கிரஸாகவும் இருப்பார். இவர் சேலம் நகர சபையின் தலைவர் இல்லையா, அதனால் இது மூலியமாக தான் காங்கிரஸ்லேயே சேர்ந்திருப்பார். பெரியாரின் மூலமாக தான் காங்கிரஸ்லேயே சேர்ந்திருப்பார் ராஜாஜி அவர்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா 1921 தீவிர அரசியலில் ஈடுபட்டார் ராஜாஜி. 1921 to 22 ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார். காந்தி ஏற்படுத்தியிருப்பார் இல்லை ஒத்துழையாமை இயக்கம்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர் பள்ளியில் போய் நம்ம படிக்க மாட்டோம், ஆங்கிலேயர் எந்த சட்டம் போட்டாலும் அதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம், ஆங்கிலேயருக்கு ஒத்துழைப்பு தர மாட்டோம், அதுக்கு பேர் தான் ஒத்துழையாமை இயக்கம். அதுலேயும் 1920 1922 காலகட்டத்தில் ராஜாஜி அவர்கள் கலந்துட்டு இருந்திருக்காரு. அப்புறம் 1925 திருச்செங்கோட்டில் காந்தி ஆசிரமம் அமைத்து மதுவிலக்கு பிரச்சாரம் செய்திருக்காரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவும் எக்ஸாமில் குரூப் 1 கேட்ட கொஸ்டின் இது. 1925 திருச்செங்கோட்டில் காந்தி ஆசிரமம் அமைத்து மதுவிலக்கு பிரச்சாரம் செய்திருக்காரு ராஜாஜி அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1930 தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமையேற்று திருச்சுட்டு வேதாரண்யம் வரை 100 பேருடன் நடந்து சென்றிருக்காரு. உப்பு சத்தியாகிரகம் காந்தி அவர்களால் நடத்தப்பட்டது. காந்தி அவர்கள் குஜராத்தில் தொடங்கி வச்சுருப்பார். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா திருச்சிலேருந்து வேதாரண்யம் யார் தொடங்கி வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜாஜி அவர்கள். இந்த உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் ஏன் நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆங்கிலேயர் இருக்காங்க இல்லையா, அவங்க நாட்டில் இருக்க உப்பை விற்கிறதுக்காக நம்ம நாட்டோட உப்பை வரி ஏற்றிட்டாங்க. அந்த வரியை குறைக்க சொல்லியும் அவங்க நாட்டோட உப்பை அவங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்ப சொல்லியும் போராடினதான் இந்த உப்பு சத்தியாகிரகம். இது குஜராத்தில் காந்தி அவர்கள் தொடங்கி வச்சுருப்பார். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் திருச்சிலேருந்து வேதாரண்யம் வரையும் 100 பேருடன் ராஜாஜி அவர்கள் நடந்து சென்றிருப்பார். இந்த உப்பு சத்தியாகிரகத்தில் தான் இந்த ருக்மணி லட்சுமிபதி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த உப்பை அள்ளி அபராதம் கட்டியிருப்பாங்க. உப்புக்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யாருன்னு கேட்பாங்க எக்ஸாமில். ருக்மணி லட்சுமிபதி அவர்கள் தான் முதல் உப்புக்காக அபராதம் கட்டியிருப்பாங்க. இதில் தான் நாமக்கல் கவிஞர் பாடிய கத்தி இன்றி ரத்தம் என்று யுத்தம் ஒன்று நடக்குது அப்படின்னு நாமக்கல் ஒரு கவிஞர் ஒரு பாடல் பாடியிருப்பாங்க இல்லையா, அதுவும் இந்த உப்பு சத்தியாகிரகத்தில் தான். அப்போனா பார்த்துக்கோங்க இந்த உப்பு சத்தியாகிரகம் எவ்வளோ முக்கியமான ஒரு இன்சிடென்ட்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1937 காங்கிரஸ் சார்பாக சென்னை மாகாண தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றார். 1937 காங்கிரஸ் சார்பாக சென்னை மாகாண தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் ராஜாஜி அவர்கள். அப்புறம் 1937 1939 மட்டுமே முதலமைச்சராக இருந்து பதவி விட்டு ராஜினாமா செய்தார். இவர் 2 வருஷம்தான் முதலமைச்சராக இருந்திருப்பார். ஏன்னா இவர் கொண்டு வந்த திட்டத்தினாலையும் பல பேர் இவர் எதிர்த்தாங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாஜி அவர்கள் தானே அப்போ முதலமைச்சராக இருந்தாங்க. முதலமைச்சரை கேட்காமே ஆங்கிலேயர்கள் பல விஷயத்தை செஞ்சுருப்பாங்க. அது பிடிக்காம ராஜாஜி அவர்கள் அவங்க முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சுருப்பாங்க.
அதுக்கப்புறம் இந்த 1937லேருந்து 1939 ஆட்சி காலத்தில் வந்து ராஜாஜி அவர்கள் என்னென்ன சட்டம் கொண்டு வந்தார் அப்படிங்கிறத பார்க்கலாம். மதுவிலக்கு சட்டம், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம். இந்த இந்தியாவிலேயே முதல்ல மதுவிலக்கு சட்டத்தை அமுல்படுத்த முடியும், முறையாக அமுல்படுத்த முடியுங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்ததே முதல்ல ராஜாஜி அவர்கள் தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மதுவிலக்கை அமுல்படுத்திட்டா வந்து இதுலேருந்து மதுவிலக்கிலேருந்து வர்ற பணம் வந்து வராமல் போயிடும், நிதிக்கு வந்து கஷ்டமாக இருக்கும்னு எல்லோரும் கேட்கும். அதுக்கு அவர் ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். நம்ம வந்து விற்பனை வரியை வந்து அறிமுகப்படுத்திடலாம், அதுலேருந்து மக்கள் பணம் கட்டுவாங்க, மதுவிலக்குலேருந்து வர பணத்தை இதுலேருந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து விற்பனை வரியை அறிமுகப்படுத்துகிறார். ஆனால் மதுவிலக்கு வேண்டாம், அதனால் விற்பனை வரியை அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி விற்பனை வரியை அறிமுகப்படுத்தினார் ராஜாஜி அவர்கள். அதுக்கப்புறம் கைத்தொழில் பாதுகாப்பு சட்டம், ஆலய பிரவேச சட்டம், யார் வேணாலும் ஆலயத்துக்குள்ளே போய் சாமி கும்பிடலாம், இந்த கேஸ்ட்டு இதெல்லாம் இல்லாமல் யார் வேணாலும் போய் சாமி கும்பிடலாம், தான் ஆலய பிரவேச சட்டம். ஆரம்ப பள்ளியில் இந்தி கட்டாயம், இதுதான் ராஜாஜி அவர்களுக்கு ரொம்ப நெருக்கடியாக அமைந்தது. இதை எதிர்த்து தான் பல பேர் போராடினாங்க. இதுவும் ஒரு காரணம் அவர் வந்து முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சதுக்கு. அப்புறம் 1942 காங்கிரஸிலிருந்து விலகினார். அவர் வந்து ஒரு காங்கிரஸோட மனஸ்தாபம் இல்லாமல் முரண்பட்டு முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு அங்கேருந்து காங்கிரஸ்லேருந்து வெளியேறாரு ராஜாஜி அவர்கள். ஆனால் ராஜினாமா செஞ்சுட்டு அப்படியே போயிட்டாரான்னு கேட்டால் இல்லை, அடுத்த 2 வருஷத்துலேயே திரும்பி வராரு. 1944 மீண்டும் காங்கிரஸில் இணைந்தார் ராஜாஜி. அதுக்கப்புறம் 1944 பாகிஸ்தான் பிரிக்கணும்னு எல்லாம் சொல்லவும் பாகிஸ்தானை பிரிக்கிறதுக்கு ஒரு முறையான ஒரு பிளானை கொண்டு வர்றாரு. அந்த பிளானுக்கு பேர் தான் சிஆர் திட்டம்னு ஒன்று வந்து காந்திகிட்ட கொடுக்குறாரு ராஜாஜி அவர்கள். ஏன்னா பாகிஸ்தானை பிரிச்சதா அங்கே உள்ளவங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது, இங்கே உள்ளவங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சிஆர் திட்டம்னு ஒன்று வந்து காந்திகிட்ட வந்து கொடுக்குறாரு ராஜாஜி அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1946லேருந்து 1947 மேற்கு வங்காள ஆளுநராக இருந்தார். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. 1946லேருந்து 1947 மேற்கு வங்காள ஆளுநராக இருந்தவர் வந்து ராஜாஜி அவர்கள். இதுக்கு வரையும் வந்து ஆங்கிலேயர்கள் தான் வந்து ஆளுநராகலாம் இருப்பாங்க. ஆனால் முதல்ல ஒரு இந்தியன் வந்து ஆளுநராக இருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ராஜாஜி தான் ஆளுநராக இருந்திருக்காரு. அது எந்த காலகட்டம்னு எக்ஸாமில் கேட்கலாம். அது கேட்டாங்கன்னா 1946லேருந்து 1947 மேற்கு வங்காள ஆளுநராக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1948லேருந்து 1950 வரை இந்தியாவின் ஜெனரலாகவும் பதவி வகித்தார். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடியும் ஜெனரல் வந்து ஆங்கிலேயர்கள் தான் இருப்பாங்க, இந்தியர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் இருந்த முதல் ஜெனரலாக இருந்த இந்தியர் யாருன்னு கேட்டாலும் ராஜாஜி அவர்கள் தான். சுதந்திர இந்தியாவின் முதல் ஜெனரல் யாருன்னு கேட்டாலும் ராஜாஜி அவர்கள் தான். ஏன்னா அவர் வந்து 1950 வரையும் இருந்திருப்பார் ராஜாஜி அவர்கள். 1947 நமக்கு வந்து சுதந்திரம் கிடச்சிருக்கும். அதனால் சுதந்திர இந்தியாவின் முதல் ஜெனரலும் ராஜாஜி அவர்கள் தான். முதல் ஜெனரலும் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜாஜி அவர்கள் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1952 தமிழக மேலவை உறுப்பினர் என்ற தகுதியுடன் 1952 ஏப்ரல் 10 தமிழக முதலமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்கிறார். 1952 தமிழக மேலவை உறுப்பினர் என்ற தகுதியுடன் 1952 ஏப்ரல் 10 மீண்டும் முதலமைச்சர்னு பொறுப்பேற்கிறார். ராஜாஜி வந்து சிஎம் ஆகணும்னா மக்களால் ஒரு எம்பியாக இருக்கணும். ஆனால் வந்து அவர் வந்து எம்பியாக இல்லை, பேரவை மேலவைன்னு 2 இருக்குது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது பேரவை, இல்லை அங்கே உள்ள எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்து தேர்ந்தெடுத்தால் வந்து அது மேலவை. ராஜாஜி வந்து மேலவையின் மூலம் வந்து அந்த தகுதியை பெற்று மீண்டும் முதலமைச்சர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1954 மீண்டும் முதல்வர் பதவி வந்து ராஜினாமா செய்கிறார். ஏன்னா அவருக்கு கொண்டு வந்த ஒரு குலக்கல்வி திட்டங்கிறது அவருக்கு ரொம்ப ஒரு பெரு அடியாக இருந்தது. அதனால அவர் வந்து கட்சியை விட்டு விலகிறேன், முதல்வர் பதவி ராஜினாமா செஞ்சுட்டு கட்சியை விட்டு விலகிறேன்னு விலகியிருப்பார். குலக்கல்வி திட்டம்னா வேறு எதுவும் இல்லை, பள்ளிகளிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வரையும் படிக்கணும், அப்புறம் வந்து மத்தியானத்தில் பார்த்திங்கன்னா அப்பா செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையை போய் செய்யணும். அதுதான் குலக்கல்வி திட்டம். அதுக்கு எல்லோரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. எப்படி கல்வி படிக்கிறதே அப்பா தொழிலிருந்து வெளில வந்து மேலே போகணுங்கிறதுக்காக தான். நீங்கள் திருப்பி காலையிலேருந்து படிச்சுட்டு மதியம் வந்து அப்பா தொழிலை பண்ண சொன்னீங்கன்னா அது எப்படி சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதுவும் அவருக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக அமைச்சிது. 1952லேருந்து 1954 ஆட்சியில் அவர் என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குலக்கல்வி திட்டம் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, தன் அப்பா செய்த தொழில்களை
மகன்கள் படித்துட்டு மதியம் வந்து செய்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1957 சுதந்திர கட்சியை தொடங்கினார். காங்கிரஸ்லேருந்து வெளில வந்த ராஜாஜி அவர்கள் சுதந்திரா கட்சின்னு ஒன்று வந்து தொடங்கியிருக்காரு 1959. இது எல்லாருக்கும் என்ன ஆச்சரியம்னா, தனி மனிதனாக போய் உடனே ஒரு கட்சி ஃபார்ம் பண்ணி அதை எல்லா எலெக்ஷன்லேயும் கலந்துக்க வச்சுட்டு நிறைய சீட்டையும் வாங்குறாரு ராஜாஜி அவர்கள். அதனால தான் ராஜாஜி அவர்களை குறைந்த காலத்தில் வந்து அரசியலில் வந்து இது பண்ணதுனால அரசியல் சாணக்கியர் என்று சொல்கிறாங்க. குறைந்த காலத்தில் ஒரு தனிநபராக நின்று ஒரு கட்சியை உருவாக்கினவர். அப்புறம் 1955 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவரோட படைப்புகளை பார்க்கணும். சக்கரவர்த்தினி திருமகன், அது வந்து ராமாயணத்தோட உரை. சக்கரவர்த்தி திருமகன் வந்து ராமாயணத்தோட உரை. வியாசர் விருந்து வந்து மகாபாரதத்தோட உரை. அப்புறம் திக்கற்ற பார்வதி, கண்ணன் காட்டிய வழி, இதெல்லாம் வந்து ராஜாஜி அவர்களுடைய படைப்புகள். அப்புறம் அவர் எப்போ இறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 1972 டிசம்பர் 25 இறக்குறாரு. இவர் வந்து ஒரு அரசியல் சாணக்கியர், கூறும் அறிவுமிக்க ஒரு நபர் எல்லாம் அப்படிலாம் என்று பாராட்டுறாங்க. இது போன்ற போட்டித் தேர்வுக்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.